கடந்த ஆட்சியிலே 11/1/2021 அன்று அரசு ஆணை வெளியிடப்பட்டு அந்த ஆணை ஜிஓ நம்பர் 5 அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணப்பயன்கள் நிலுவைத் தொகையோடு முழுமையாக வழங்கப்பட்ட சூழ்நிலையிலே அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் அரசு நிதியை ஒதுக்கியும் இந்த இயக்குநரகம் தர மறுக்கிறது. உடனடியாக எங்களுடைய CAS என்று சொல்லக்கூடிய பணி மேம்பாட்டினை உடனடியாக அனைத்து அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கைக்காகவும், அமல்படுத்துவது கடந்த 3 வருட காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு செய்து ஒதுக்கீடு செய்த நிதியினை இந்த இயக்குநரகம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் தமிழக அரசுக்கு ஒப்படைப்பு செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு, இந்த ஆண்டு தமிழக அரசு மீண்டும் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஆண்டு உடனடியாக இந்த இயக்குநரகம் எங்களுக்கு வர வேண்டிய பணப்பயன்களை பணி மேம்பாடுகளை தரவில்லை என்றால் இந்த அரசின் பெயரை கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இயக்குநரகம் செயல்படுகிறதோ என்ற ஒரு ஐயத்தையும் இங்கே பதிவு செய்து உடனடியாக தமிழக முதலமைச்சரும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் தலையிட்டு எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான காலம் கடந்த 4 வருட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளான மேல் பட்டப்படிப்புகளுக்கான ஊக்க ஊதிய உயர்வு, PhDக்கான ஊதிய உயர்வு, PhD இல்லாமல் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆவது என்ற பல கோரிக்கைகளை இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். முக்கியமாக கடந்த ஓராண்டு முன்பாக இதே போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அன்றைய கோரிக்கைகள் என்று இருந்ததோ அதே கோரிக்கைகள் தான் இன்றும் எங்கள் கையிலே இருக்கின்றன. அதே மீடியா பிரஸ் தான் இன்னைக்கு எங்க முன்னாடி நிற்கிறீங்க, அதே காவல்துறை தான் நிற்கிறது, அதே அமைச்சர் தான் இருக்கிறார், அதே முதலமைச்சர் தான் இருக்கிறார். ஆனால் கோரிக்கைகள் விட்டு மாறவில்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, தீர்த்து வைக்க தவறுவேயானால் எங்களுடைய JAC ஆக்ட், AUT மூட்டா இணைந்தும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் பதிவு செய்து இன்றைய நாள் எங்களுடைய போராட்டத்தை மறியல் போராட்டமாக இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். சிறை நிரப்பு போராட்டமாக ஆரம்பித்திருக்கிறோம். இது சிறை நிரப்பும் போராட்டத்திலேயும் இந்த அரசு செவிசாய்க்க மறுக்குமேயானால், இந்த இயக்குநரகம் எங்களது நியாயமான கோரிக்கைகளை செவிமடுக்க மறுக்குமேயானால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் செல்ல தயங்க மாட்டோம் என்பதை பதிவு செய்கிறேன். பேராசிரியர் காந்திராஜ், மாநில தலைவர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு திரும்ப அளிக்கிறது? கடந்த ஆண்டு 192 கோடி ரூபாய் திரும்ப அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எங்களுடைய சம்பளத்திற்காக எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் 24-25க்கான நிதி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்லேயே வந்துருச்சு. அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதிகளை மட்டும் தான் நாங்கள் கொடுக்கல. விதிகளை மாறி விதிகளை வயலேட் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் எங்கேயுமே கேட்கல. ஆனால் இந்த இயக்குநரகம் மெத்தனத்தோடு செயல்படுகிறது என்பதை வன்மையாக கண்டிப்போடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். ஒரு 4000 ஆசிரியர் மேல உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசு கல்லூரி ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சம்பளம் உட்பட நிலுவைத் தொகை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறோம். ஏன்னா ஜிஓ வந்து ஒண்ணுதான் 2 பேருக்குமே. ஒரே ஜிஓ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒரு கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்றால், அரசு உதவி பெறும் கல்லூரிகளை மூடக்கூடிய ஒரு நோக்கத்திலே இந்த அரசு செயல்படக்கூடுகிறதோ என்ற ஒரு சின்ன ஐயப்பாடும் ஏற்படுகிறது. அந்த ஐயத்தை தவிர்க்கும் வகையிலே அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களையும் காக்க வேண்டும், அதில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் காக்க வேண்டும், உதவி பெறும் கல்லூரிகளையும் காக்கும் நோக்கத்திலே இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இந்த ஒரு லாஸ்ட் இயர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து 21 தான் இந்த ஆர்டரே வந்தது. அதுக்கு ஃபண்டு வந்து போன வருஷம் தான் அலாட் ஆயிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.